நேர்களே, ராகுல் காந்தி அவருடைய தாயார் 75 வயது கடந்து ஒரு மோசமான பிளட் கேன்சர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற சோனியா காந்தியின் மீது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த குற்றப்பத்திரிகையை டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏற்க மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்தாங்க? நேஷனல் ஹெரால்டு வழக்குனா என்ன? இதை பார்ப்போம். காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவங்க நிதி மோசடியில் 2000 கோடி ரூபாய் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் குற்றப்பத்திரிகையை சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்க. பொதுவா எந்த வழக்கிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை அதை கவனத்தில் கொண்டு செல்லணும். அதன் பின் தான் அந்த வழக்கு நெக்ஸ்ட் மூவ் சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நகருக்கு போகும். இந்த உத்தரவை ஒரு பெரிய வெற்றியாக காங்கிரஸ் கட்சி கொண்டாடியது. ஏன் அப்படின்னு பார்த்தா, உச்ச நீதிமன்றம் இதை ஏற்க மறுத்திருக்கிறது. எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்வதற்கு முன்பு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பின்புதான் அமலாக்கத்துறை அதற்குள் வர முடியும். ஒரு 1ஆம் படி 2ஆம் படி ஏறி பின்னதான் 10வது படி நம்ம வர முடியும். ஆனா எதுவுமே இல்லாம டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. இதுதான் காங்கிரஸுக்கு பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை ஏற்க மறுத்தது. ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் அதிகாரத்தை இவர்கள் தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். இதை நம்ம அதை பார்ப்போம், இந்த வழக்கின் போக்க. இந்த போன வாரம் புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. அபிஷேக் மனு சிங்வி என்ன சொன்னார்னா, விசாரணை அமைப்புகளை பாரதிய ஜனதா தவறாக பயன்படுத்தினதுக்கு இது ஒரு பெரிய சான்று அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. மற்றொரு பக்கம் பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் கௌடியா பாட்டியா என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கெல்லாம் அவர்களை விடுதலை அளிக்கவில்லை அப்படின்ட்டு அவங்க பிஜேபி சார்பா சொல்றாங்க. சொல்லிட்டு தொழில்நுட்ப காரணங்களுக்காகத்தான் விசாரணை நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ஏற்கவில்லை என்றாலும் வழக்கு இன்னும் தொடர்வதாக பாஜக இன்னும், ஆனா அவங்களுக்கெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை. யாரை பழிவாங்கிறதுனாலும் நாங்குவாங்க. இது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெறலாம் என்றும், இடி அமலாக்கத்துறை விரும்பினால் இந்த முடிவை உயர்நீதிமன்ற சவாலுக்கு உட்படுத்தலாம் என்றும் பிஜேபி தெரிவிக்கிறது. இப்ப இந்த வழக்கு ஏன் போட்டாங்க? இதுல உண்மை இருக்கா பார்ப்போம். 2013ஆம் ஆண்டு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர் ஒரு புகாரை கொடுக்கிறார். அதுல சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஏஜேஎல் அசோசியேட் ஜேர்னல் லிமிடெட் இந்த நிறுவனத்துல 50 லட்சத்திற்கு யங் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு மாற்றியதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். யாரு? சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு தனி மனிதன் தான் இதை பதிவு செய்யறார். ஏஜேஎல் என்பது என்னது? அசோசியேட் ஜேர்னல் லிமிடெட் டெக்கன், அதாவது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வெளியிடும் நிறுவனம் தான் இதுவாகும். இதனை யாரு ஃபவுண்டர் ஆர்கனைசேஷனா? பண்டித ஜவஹர்லால் நேரு. இப்போ சுப்பிரமணிய சாமி ஒரு கோர் ஹிந்துத்துவா, தமிழ்நாட்டுடைய பிராமணிக்கல் மோஸ். சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னா, மோசடி மற்றும் குற்றச்சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கிறாரு. 2014 சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிறரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இந்த வழக்குல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 2021 இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது அமலாக்கத்துறை இசிஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு எந்த வருஷத்துல? நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 2021 2011 தான் சுப்பிரமணிய சாமி பதிவு செய்யறாரு. ஆனா எஃப்ஐஆர் போடப்படலை. 2021 மோடியுடைய 2வது ஜெயிச்ச பிறகு அமலாக்கத்துறை இந்த வழக்கு தகவல் அறிக்கையில இசிஐஆர் பதிவு செய்யப்பட்டது மட்டுமில்லாமல், அமலாக்கத்துறையின் இந்த தகவல் அறிக்கை இசிஐஆர் காவல்துறையில் பதிவு செய்யப்படும் என்னும் எஃப்ஐஆர் போன்றதாகும். அமலாக்கத்துறை இந்த ஆண்டு தனது குற்றப்பத்திரிகையை மறுபடி தாக்கல் செய்யறாங்க.
அதுல ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை தெரிவிக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில யங் இந்தியா நிறுவனம் மட்டும் இல்லாம அதனுடைய டைரக்டரா இருக்கிற சுமன் தூபே, சாம் பிட்டோரடா 7 பேர், இவர் அமெரிக்காவில் இருக்கிறார், சேர்க்கப்பட்டிருந்தார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை என்ன நடந்துச்சு என்பதை முதலில் புரிந்து கொள்ள அதன் சட்ட நடைமுறையை நாம இப்போ புரிந்து கொண்டுதான் வேணும். இப்ப என்ன உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, இதுல ராகுல் காந்தியா இருக்கட்டும், வேறு யாராகவும் இருக்கட்டும், all institution has been corrupted. All institutional body have been corrupted by the manipulation which is being made by Bharatiya Janata. CBI, Enforcement Directorate, கோர்ட் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கரங்களை நீட்டுகிறார்கள், SIR வரைக்கும் அப்படின்னு குற்றம் சொல்லப்படுகிறது. இதுல குற்றம் இருக்குதா அப்படின்ட்டு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதனுடைய புரோட்டோகால் சின்சியர் நடைமுறை என்ன? SOB என்று சொல்ல ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர். பொதுவாக ஏதேனும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நமது புகாரின் அடிப்படையில் காவல்துறை FIR பதிவு செய்யப்படுது. அதாவது FIR which means first information report. எதுனாலும் உடனே FIR பதிவு செய்யணும். காவல்துறை அதுக்கப்புறம் அதை விசாரிப்பாங்க. இதுல உண்மை இருக்கா விசாரித்து குற்றப்பத்திரிகையை தயார் செய்த பின்னர் அது நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பப்படும். அப்போ முதல் படியில காவல்துறையினுடைய கன்சர்ன் அத்தாரிட்டி ஹாவ் டு விசிட்டட் சைட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங். அதை நீங்க ஃபவுண்ட் தட் அவங்க பார்த்து இருக்குது, இதற்கு பிரைமா பேசி அப்படிங்கிறத ரூட் கார்னரா பக்காவா வந்த பிறகு அந்த டாக்குமெண்டேஷன் கன்சர்ன் அத்தாரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அது மறுபடி லீகலைஸ்டா கோர்ட்டுக்கு போகும். இதுதான் FIR உடைய நடைமுறை. அப்படிதான் அதுக்கப்புறம் தான் மத்தெல்லாம் வரும் அமலாக்கத்துறையெல்லாம். ஆனா விசாரணைக்கு பிறகு எந்த அடிப்படையில் வழக்கு தொடரப்பட வேண்டும், FIRல இவ்வளவு காரணங்கள் இருக்கு, பிரைமா ஃபேஸ் இருக்கு என்பதை முடிவு செய்த பிறகுதான் நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனா பணமோசடி தொடர்பான வழக்குகள் இந்த நடைமுறை சற்று மாறுபடும். PMLA சொல்றோம் இல்லையா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல. உதாரணமாக ஒருவர் கடத்தப்பட்டு பணம் கேட்டு மிரட்டப்படுறான்னு வச்சுக்கோ. முதல்ல இதுல எப்படிலாம் நம்ம இந்தியாவுடைய சட்டத்தை அமல்படுத்துறோம் பார்க்கணும். முதல்ல கடத்தல் குறித்து காவல்துறை அந்த வழக்கெடுப்பாங்க. இது சட்டம் ஒழுங்கு, எப்படி கடத்தினா மிரட்டினான்னு. அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்சன் நடங்க பாருங்க, பண பரிமாற்றம், இதுல அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும். இந்த சூழ்நிலையில காவல்துறை முதல்ல கடத்தல் குறித்து FIR பதிவு செய்யும். அந்த FIR-இன் அடிப்படையில் மணி டிரான்சாக்சன் ஹிடன் ப்ராசஸ் நடப்பது அமலாக்கத்துறை வரும். எனவே எந்த ஒரு புலனாய்வு அமைப்பா இருந்தாலும் முதல்ல ஒரு புகாரை பதிவு செஞ்ச உடனே அது காவல்துறையால் ஆய்வு செய்யப்பட்டு அதன் பிறகுதான் பணமோசடி சம்பந்தப்பட்டிருந்தால் அதில் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். முதல்ல காவல்துறை 1ஆம் படி 2ஆம் படி, அமலாக்கத்துறை அதற்கெல்லாம் ரொம்ப பின்னாடிதான். ஆக இது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் எந்த குற்றங்கள் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் குறித்து அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நேஷனல் ஹெரால்டு வழக்குல நீதிமன்றம் இதே சிக்கலை எதிர்கொள்ளுது. எப்படின்னா, காவல்துறையில ராகுல் காந்தி மீதோ அவங்க அம்மாவின் மீதோ FIR பதிவு செய்யப்படவில்லை. இதுல அமலாக்கத்துறை எப்படி உள்ள தலையிட முடியும் என்று காவல்துறைக்கு, அதாவது அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியுடைய வக்கீல்கள் கேட்கிறாங்க. அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இது பிஜேபியினுடைய கட்சியின் ஆதரவான வக்கீல். 2014 டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியின் தனிப்பட்ட புகாரை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதால் இந்த வழக்குக்கு தனியாக ஒரு காவல்துறை FIR தேவையில்லை என்று கூறினார். எது வேணாலும் மாத்துவாங்க. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. பொதுவாக the law can be applied all sectorial on the people, whether that may be a celebrity or not, அதெல்லாம் இல்லை. இதுதான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரே இவங்க மாத்துறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களினுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா, ஒரு FIR பதிவுக்கு பிறகு நடைபெறும் காவல்துறை விசாரணைக்கு மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அளிக்கப்படும் தனிப்பட்ட புகாருக்கு இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது சார் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் சொல்லுது, ஒரு தனிப்பட்ட சுப்பிரமணிய சாமி தான் சொல்றாரு,
அதை உங்களுக்கு போதும்னு சொன்னோன்னா கோர்ட் சொல்லுது, இல்லை சார், எந்த தனிப்பட்ட ஆள் கொடுத்தாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் சார், எஃப்ஐஆர் இல்லையே அப்படின்னு கோர்ட்டு கேட்கிறாங்க. புலனாய்வு செய்வதற்கு காவல்துறை சிறந்த வளங்கள் வசதிகள் உள்ளன. ஒரு எஃப்ஐஆர் கீழ் நடத்தப்பட விசாரணை, குறிப்பிட்ட பணம் எந்த குற்றத்தின் மீது தெரியப்படுத்தப்பட்டது, என்ன மோசடி, இதெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியும் என்று, இதெல்லாம் பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியும் என்று நீதிபதி விளக்கியது. எஃப்ஐஆரே இல்ல, பிரைமா ஃபேசி இல்ல, எதுவுமே இல்லை, நீ எப்படி அமலாக்கத்துறை உள்ள வந்து பூந்து ராகுல் காந்தியும் அவங்க அம்மாவும் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவா அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. இந்த வழக்குல நடந்தது போல ஒரு தனிநபர் அளித்த பெர்மிஷன்லாம் வச்சு புகார் அடிப்படையில் நாம விசாரிக்க முடியாது. மற்ற புலனாய்வு அமைப்புகள் விசாரணைக்கு பிறகுதான் பண மோசடிக்கு அமலாக்கத்துறை உள்ள என்ட்ரி ஆகணும். சமீபத்திய ஆண்டு அறிக்கையிலே நீதிமன்றம் இதை குறிப்பிட்டிருக்கிறது. இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க மறுத்த முந்தைய 2 வழக்குகளை நீதிமன்றம் இதே மாதிரி சுட்டி காட்டியது. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இருக்கணுங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி. நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, கடத்தப்பட்டதை போலீஸ் பார்ப்போம், அப்புறம் மணி டிரான்சாக்சனை அமலாக்கத்துறை பார்ப்போம். இதுல எந்த ஒரு பிரைமா பேசியும் இல்லை. ஆக இந்த வழக்கில் அமலாக்கத்துறை ஆவணங்களை மதிப்பாய்வு செய்ததாக நீதிமன்றம் கூறியது. சுப்பிரமணிய சாமி 2016 இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறை மற்றும் மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐக்கு கடிதம் எழுதியதாக கண்டறிந்து, இது 2014 நடக்குது, கண்டறிந்தது. கிலோவா 2014 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமி அவருடைய தனிப்பட்ட புகாரை வச்சுலாம் பண மோசடி வழக்கை தொடங்க முடியாது என்றும் அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் கருதியதை நீதிமன்றம் கண்டறிந்தது. அன்றைக்கு சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு தனியார் அவருடைய மனப்போக்குலாம் இதை செய்ய முடியாதுன்னு அன்னைக்கே சொன்னாங்க. நீங்க எஃப்ஐஆரை போடலே, இப்போ வந்து எப்படி கேட்குறீங்க அப்படின்னு நீதிமன்றம். ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள ஆட்கள் இருப்பாங்கல்ல. 2014 சுப்பிரமணிய சாமி அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ ஆகிய அமைப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதுல அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த பாருங்க, இந்த புகாரின் பேரில் பண மோசடி வழக்கை தொடர முடியாது என்றும் இந்த விஷயத்தில் சிபிஐ போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மறுபடியும் நான் இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். என்ன சொல்றாரு சுப்பிரமணிய சாமி பாருங்க, இந்த புகாரின் பேரில் பண மோசடி வழக்கை தொட முடியாது. அப்ப பண மோசடினா யாரு? அமலாக்கத்துறை. அது சுப்பிரமணிய சாமி கோட்டர் பண்ணிட்டார். ஆனா அந்த விஷயத்துல சிபிஐ போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்ப சிபிஐ வழக்குன்னா அது குற்றத்தை கண்டுபிடிப்பது, அமலாக்கத்துறை அந்த குற்றத்தின் பால் த டிரான்சாக்சன் மணி. அப்ப சுப்பிரமணிய சாமி ஹீஸ் கன்ஃபஸ்ட் தேர் ஓன் மிஸ்டேக். அவர் என்ன சொல்றாரு, நான் தப்பு பண்ணது மாதிரி அவர் சொல்றாரு. அமலாக்கத்துறையெல்லாம் இதுல தலையிட முடியாது, சிபிஐ தலையிடலாம் என்று he wrote the letter very clear. He made a statement very clear. கம்ப்ளைனர் கொடுத்த பெட்டிஷன்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல. கம்ப்ளைனர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, இடிக்கு இது சம்மந்தம் இல்லை, சிபிஐ எலியாகன்னு. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மறுபடி இந்த அமித்ஷா இந்த மாதிரி ஆட்கள் உள்ள நுழைறாங்க. டாக்டர் சுப்பிரமணிய சாமி 2015 மறுபடி ஒரு புகாரை சிபிஐ கொடுக்கிறார். கடந்த 11 வருஷமா சிபிஐ புகாரை அதுவும் பதிவு செய்யல. அப்ப இவங்க ஆட்சியா நடக்கு. அமலாக்கத்துறையும் 2021 எவ்வளவு கேலி கூத்து பாருங்க. 2011 நடக்கல, 2021 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பண்ணல. 21 மறுபடி நீதிமன்றம் சுட்டி காட்டின பிறகு இந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாதால் இதை பிஎம்எல்ஏ பணமோசடி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை அமலாக்கத்துறை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறியது. சிபிஐ தயக்கம் காட்டியதால் சிபிஐயும் இறங்கல, மறுக்கிறாங்க. எஃப்ஐஆர் போலீஸ், லோக்கல் போலீஸும் போடல. அமலாக்கத்துறைக்கு doesn't have a right to complain, put it to complaint, வைக்க முடியாது. அதனால அமலாக்கத்துறை பதிவு செய்யவில்லை, 2021 வரைக்கும் புகார் பதிவு செய்யவில்லை என முடிவு செய்யலாம் என நீதிமன்றம் கூறியது. 2013 8 வருஷமா ஒன்றும் பண்ணல. இந்த காரணங்களுக்காக நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை ஏற்க மறுத்துட்டாங்க. இட் ஹஸ் பீன் டிஸ்மிஸ்ட். இந்த வழக்குல மோசடி நடந்துச்சா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றம் இன்னும் தனது முடிவை அறிவிக்கவே இல்லை. அமலாக்கத்துறையின் விசாரணை இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதால் இது குறித்தெல்லாம் இப்போது கருத்து தெரிவிக்க முடியாது அப்படின்ட்டு நீதிமன்றம் கூறியிருக்கு. இந்த வழக்குல நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் நிதி மோசடி நடந்ததா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றம்
அமலாக்கத்துறை விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் இது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாதுன்னு கூறிட்டு, மாறாக இந்த பண மோசடி வழக்கை தொடர்வதற்கு தேவையான அடிப்படை நடைமுறை எஃப்ஐஆர், மறுபடியும் சொல்றாங்க எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படவில்லை என்று நீதிபதி திருப்பி 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 சொல்றாங்க. இந்த ஆண்டு அக்டோபர் மாசத்துல டெல்லி காவல்துறை என்ன பண்றாங்க, பொருளாதார குற்றப்புற வழக்குல, நேஷனல் ஹெரால்டு வழக்குல ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்யறாங்க. எப்போ, மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, எப்ப தெரியுதா, இந்த வருஷம். எவ்வளவு எவ்வளவு தன்மை கெட்டவங்க, மோசமான ஆட்கள் பாருங்க. இந்த பாரதிய ஜனதாவும் அவங்களுடைய அதிகாரமும் 2013க்கு கோர்ட்டு கண்டனத்துக்கு அப்புறம் 2025ல வந்து என்ன பண்றாங்க, அக்டோபர் மாசம், இப்போ நவம்பர் டிசம்பர் 2 மாசத்துக்கு முன்னாடி டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு நேஷனல் ஹெரால்டு வழக்குல ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்யறாங்க. இந்த எஃப்ஐஆரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையாக மாற்ற விரும்புகிறீர்களா, கேவலமா கேட்கிறாங்க. ஏன்பா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி இந்த வருஷம் தானே 2 மாசத்துக்கு முன்னாலே பதிவு செய்றீங்களே, இதை வந்து போலீஸ் எஃப்ஐஆரா நீங்க மாற்ற விரும்புகிறீங்களா என்று கவர்மெண்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜுட்ட நீதிமன்றம் கேட்டபோது வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இல்லை இல்லை இல்லைன்னு மறுக்கிறார். இந்த எஃப்ஐஆர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காணது என்றும் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகைக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு மெதுவா நகல்றாரு. ஆனா அசிங்கப்பட்டாங்க. இது ஒரு மிக முக்கியமான முடிவு என சட்ட வல்லுநர் கருதுறாங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்குல சோனியா, ராகுல் காந்தி, காங்கிரஸ் அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் நிஜாம் பாஷா ஒரு விஷயம் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ஒரு குற்றப்பத்திரிகை ஏற்க நீதிமன்றம் மறுத்து விட்டால் அந்த விவகாரம் அத்தோடு முடிவுக்கு வந்துடும் சொன்னார். கதை முடிக்குது. இந்த நிலையில ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் விடமாட்டுக்காங்க. வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி, நேற்று முன்தினத்துக்கு மேல்முறையீடு செய்யறாங்க. டெல்லி காவல்துறையின் சமீபத்திய எஃப்ஐஆர் அடிப்படையில் அமலாக்கத்துறையின் புகாரை பதிவு செய்ய வாய்ப்புள்ளது என்றும் நிஜாம் பாஷா கூறினார். ஆனால் அந்த டபுள் ஜியோபேரடின்னு சொல்ல மாதிரி இரட்டை தண்டனை என்கின்ற விதியின் கீழ் இது வருமா என்று நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு குற்றத்திற்காக ஒரு நபரை ஒரு முறைக்கு மேல விசாரிக்க முடியாது. பணமோசடி வழக்குகளை எதிர்த்து போராடும் காங்கிரஸ் கட்சி முன்பு பிரதிபடுத்திய சக்தா என்ன சொல்றாருன்னா, இது காங்கிரஸுக்கு பெரிய வெற்றிங்கிறார். இந்த விவகாரம் முடிந்து விடாதுங்க, இப்ப முடிந்தாலும் நாங்க சட்ட போராட்டம் தொடரும். 2014 சுப்பிரமணிய சுவாமி அளித்த புகார் விசாரணை இன்னும் நீதிமன்ற நிலுவையில் தான் இருக்கிறது. இது காங்கிரஸுக்கு மகத்தான வெற்றி அப்படின்னு பார்க்கப்படும். இதுல கேவலப்பட்டு போனது பாரதிய ஜனதாவினுடைய அமலாக்கத்துறை. 2013 வழக்கு 14, 15, 16, 18, 19, 20, 21 வருஷம் வரைக்கும் ஒன்றும் செய்யல. அமலாக்கத்துறை கையில் எடுக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில இவங்க என்ன பண்றாங்க, இப்போ அக்டோபர்ல ஒரு எஃப்ஐஆர் டெல்லியில பதிவு செய்யறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இதுக்கு பிரிமா பேசி இல்ல, ஒண்ணுமே இல்லையே, எப்படி எடுத்துக்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவிற்கும் அரசு அதிகாரங்களை அவர்கள் கையாளுவது, மோசமாக நடத்துவது இந்த வழக்குல உறுதியா இருக்கு. சட்டம், புரோட்டோகால், SOP, ஆபரேஷன் எதுவுமே கிடையாது. தாங்க நினைச்சா யாரையும் கேவலப்படுத்தும், யாவங்களை பதிவு செய்வோம். இதுதான் இந்த ஆட்சியினுடைய நிலை. இது வந்து ஒரு செய்தியாளனா தான் நான் சொல்றேன். எனக்கு தனிப்பட்ட முறையில பாஜகவின் மீதோ அவங்களுடைய நடைமுறைகள்ல 1008 விமர்சனம் எனக்கு உண்டு. ஆனால் சட்டத்தை மதிக்கின்ற போது கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இது அனைவருக்குமானது. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து மலை போல் வெற்றிகளை குவித்திருக்கிற பாஜக பலரை பழிவாங்க துடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். முடிவு என்னாகும் பார்ப்போம். நன்றி.